ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையிலும் இந்த ஸ்தலத்திலே இந்த அடியாளை இந்த பரிசுத்த திருச்சபையிலே கொண்டு வந்து உங்களுக்கு முன்பதாக சாட்சியாக நிறுத்தின என் ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றி பலிகளை செலுத்துகின்றேன். அடுத்தபடியாக இந்த அரிய வாய்ப்பினை தந்த நம்முடைய போதகர் பாஸ்டர் ஜெபமணி பாலுக்காகவும் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்காகவும் மூத்த போதகருக்காகவும் நான் நன்றி செலுத்துகின்றேன். மாத்திரமல்ல, இங்கே அடியாளுடைய சாட்சியை கேட்கும் வண்ணமாக ஆவலோடு எதிர்நோக்கி இருக்கின்ற அருமையான திருச்சபையின் மக்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கும் நன்றியை செலுத்துகின்றேன். ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் அரை மணி நேரம்தான். ஆனால் இந்த அரை மணி நேரம் அல்ல, எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே என் ஆண்டவர் செய்த நன்மைகளை நான் வேர்த்து சொல்ல வேண்டுமென்றால் நாட்கள் போதாது, மாதங்கள் போதாது. அப்படியாக என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அரும்பெரும் காரியங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கின்றார். நானும் வழக்கம் போல எல்லாரும் சொல்வது போல ஒரு பாரம்பரியமான ஹிந்து மார்க்கத்திலே விக்கிரக ஆராதனை சொரூப வழிபாடு நிறைந்த ஒரு குடும்பத்திலே பிறந்தேன். என்னுடைய அப்பா போலீஸ். எங்கள் அப்பாவுடைய பேர் செல்லப்பா, அம்மாவுடைய பேர் செல்லம்மா. ரெண்டு பேருமே செல்ல அப்பா தான், செல்ல அம்மா தான். அவர்களுக்கு அருமையான ஒரு தம்பதிகளுக்கு நான் 4வது மகளாக பிறந்தேன். மூத்தது 3 பேரும் ஆண் பிள்ளைகள். அடுத்ததாக 2 தங்கைமார்கள். இவர்கள் மத்தியிலே நாங்கள் எல்லாருமே பயங்கரமான விக்கிரக ஆராதனை. எங்கள் மேல் வீட்டு மாடியிலே ஒரு பெரிய இவ்வளோ 2 ரூம் சேர்ந்தாப்புல ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம் ஃபுல்லாகவே விக்கிரகங்களாக தான் நிறைந்திருக்கும். எல்லா வித விக்கிரகங்களையும் அடுக்கி வைத்திருப்பார்கள். அப்பா மணி அடித்து பூஜை செய்வார்கள். ஆனால் அப்படிப்பட்ட இதில் என்னுடைய பெயர் சாந்தகுமாரி, எங்கள் ஸ்கூல் பேர் சாந்தகுமாரி. எங்கள் பாட்டி எனக்கு செல்லமாக வைத்த பெயர் கோமளம். இந்த கோமளம் என்று சொன்னால்தான் அந்த ஊராருக்கு தெரியும், சாந்தகுமாரி என்று சொன்னால் தெரியாது. ஆனால் என்னுடைய பேரை கேட்பார்கள், நான் சாந்தகுமாரி என்று தான் சொல்லுவேன். அந்த சாந்தகுமாரி என்று சொல்லும்போது பேருக்கு ஏற்ற மாதிரியே சாந்தமாக இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் என்னக்குள்ளே நான் சாந்த குணம் உடையவள் தான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி யாராவது சொன்னார்கள் என்று சொன்னால் என்னுடைய இருதயம் பயங்கரமாக கொந்தளிக்கும். ஒரு மனுஷனை போய் கும்பிடுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்பேன். அவ்வளவு விரோதியா, ஆண்டவருக்கு விரோதமா, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு விரோதமா, ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பாடு பிரச்சனைன்னு சொல்லும்போது எனக்கு அது தேனா இனிக்கும். அவ்வளவு ஒரு ஏன்னா இந்த தெய்வங்களையெல்லாம் வச்சுட்டு இவங்க ஒரு மனுஷனை போய் சொல்கிறாங்களே, சுவிசேஷத்தை சொல்லு வருவாங்க. பயங்கரமான அந்த சமயம் இந்த கோபம் வரும். ஆனாலும் எனக்குள்ள ரொம்ப கோபம் வந்து நான் கொந்தளிச்சது கிடையாது. ஆனாலும் இந்த மார்க்கத்தாரை பார்க்கும்போதே எனக்கு ஒரு அறுப்பு. அப்படிப்பட்ட என்னை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அதாவது சங்கீதம் 118, 17, 18 நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தரின் செய்கைகளை வெறுப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தார், சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. ஆனால் நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தரின் செய்கைகளை வெறுக்கும்படியாக இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே ஆண்டவர் எங்களை நிறுத்தி இருக்கின்றார் என்றால், நம்முடைய ஆண்டவர் எந்த ஒரு மனுஷனையும் எந்த ஒரு மனுஷையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி அவரே அல்லாமல் இந்த உலகத்திலே இந்த வேறொரு நாமம் இல்லவே இல்லை என்பதை எந்த ஒரு தெருக்களிலும் எந்த ஒரு இடத்திலும் நான் சொல்வதற்கு வெட்கப்படுவதில்லை. 100க்கு 100 உண்மையான ஒரே ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அந்த மெய் சத்தியத்தை நான் அறிவதற்கு நான் எத்தனை வருடங்கள் ஆயிற்று? 35 வருடங்கள் ஆயிற்று. மெய்யான ஒரு ஆண்டவருடைய அன்பை ருசிக்க, சத்தியத்தை அறிந்து கொள்ள. அப்படி நான் வாழ்ந்து வரும்போது பியூசி முடித்து நான் அடுத்து பியூசியிலே ஒரு ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டை ஃபெயில் ஆகிட்டேன். எனவே தட்டச்சர் வேலைக்காக கடந்து சென்றேன். எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து இழுப்பு, இருமல்,
ஒரு கொடிய வியாதி. என்னை போல இழுக்கும் இழுப்பு இருமல் அந்த மோசமான பலகீனம் யாரையும் நான் பார்த்ததில்லை. அவ்வளோ பலகீனமாக இருப்பேன். வெறும் எலும்பும் தோலுமாகத்தான் இருப்பேன். என்னையே பார்க்க எனக்கு அருவருப்பாக இருக்கும். அந்த சூழ்நிலை மேலே நான் எப்படியாவது இந்த சத்துரு வந்து இருதயத்தில், அதாவது எந்த நேரமும் நீ இருந்து என்ன கண்ட என்ன தான் செய்ய போகிற, என்ன சாதிக்க போகிற, உன்னால் எல்லாருக்கும் பாடு, பெற்றோருக்கு பாடு, நீ இருக்கிறதோட செத்துப்போ. இதுதான் எனக்கு எண்ணம். எந்த நேரமும் இந்த எண்ணம் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னோட காலேஜில் படித்த தேவி தியேட்டருடைய ஓனருடைய மக ராணி பூர்ணிமா அவங்களுடைய அம்மா ஒரு விஷத்தை சாப்பிட்டு, அந்த குறிப்பிட்ட விஷயத்தை நான் சொல்ல விரும்பலை, அந்த விஷத்தை சாப்பிட்டு அவங்க மரித்து போனார்கள் என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்பொழுது எனக்குள்ளே ஒரு எண்ணம், எப்படியாவது அதை தின்னு செத்து போடணும் அப்படி என்று சொல்லி ஆக தீர்மானித்தேன், செய்தேன். சுருக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு, ஏன்னா அரை மணி நேரம் தான், அதனால் சுருக்கமாக சொல்கிறேன். சாப்பிட்டு விட்டேன். இப்பொழுது மரித்து போவேன், இப்பொழுது மரித்து போவேன், நான் மயங்கி விடுவேன், வாயிலிருந்து நுரையெல்லாம் தள்ளும் அப்படின்னுலாம் நினச்சேன். ஆனால் என் ஏசப்பா இன்னைக்கு வரைக்கும் 69 வயசு நடக்குது, என்ன செய்தார்? கண்ணின் மணி போல பாதுகாத்தார். ஒரு கடுகளவு சேதம் எனக்கு வரவே இல்லை. என் பெற்றோருக்கு தெரியாது, ஏன்னா என் அப்பா என்னை உயிரை விட நேசிப்பாங்க, அவ்வளோ அருமையாக என்னை நேசிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் தெரியாது, நான் சொல்லலை. ஆனால் ஒன்றே ஒன்று ஒரு பாரம், எங்கள் குடும்பம் ஒரு அந்தஸ்தான ஒரு அருமையான குடும்பம், எங்கள் அப்பா பேர் கேட்டவங்க. அப்படி இருக்கும்போது இந்த மக இப்படி அசிங்கமாக இப்படி விஷத்தை சாப்பிட்டான்னு சொல்லி, விஷத்தை சாப்பிட்டு இறந்து போனான்னு சொன்னால் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு இழுக்காக இருக்குமே அப்படின்னு நினச்சேன். அப்போ எல்லாம் எனக்கு எங்கள் வாயில் வாரதெல்லாம் என்ன வரும்? ஐயப்பா. அந்த ஐயப்பங்கிற வார்த்தையை தவிர வேறு ஒன்றும் வராது. அப்போ அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்தேன், சரி செத்தாதான் என்ன, அதுக்கப்புறம் நம்ம காணாம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தான் போயிட்டே இருந்தேன். சரி, என்ன சொல்லுவாங்க, வளர்ந்தா கோமணத்தை போல் வளரணும் அப்படிம்பாங்க சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க. அப்படிப்பட்ட ஒரு இதுக்கு இழுக்கு வருமே. ஆனால் அந்த சூழ்நிலையில் அந்த சாத்தானுக்கு எப்படியாவது என்ன சொல்லணும், கொல்லணும். ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் இருந்தேன்னா ஏசப்பாவுடைய நாமத்தை என்ன செய்வேன், மகிமைப்படுத்துவேன், நான் ஏசப்பாக வாழ்வேன், நான் அரும்பெரும் காரியங்களை செய்ய ஆண்டவர் எனக்கு கிருபை தருவார். அதனால பூமியில் இருக்கக்கூடாது, இவளை அழிக்கணுங்கிறதான் அவனுடைய எண்ணம். ஆனால் அவன் நினைச்சான், ஏசப்பா நினைக்கல. ஆண்டவர் என்ன செய்தார், என்னை அருவருப்பா அற்பமா, அதாவது அவர் என்ன செய்தார், பேரையும் பைத்தியத்தையும் தமக்காக தெரிந்து கொண்டார். அப்படி ஒரு பாத்திரமாக தான் நான் இருந்தேன். ஏசப்பா என்னை தெரிந்து கொண்டார். அந்த மரணத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தந்தார். அடுத்தபடியாக அந்த சாத்தானுடைய சொல்ல என்னென்னா, உனக்கு மேரேஜ் ஆகாது, உனக்கு ஒரு கணவன் வாய்க்காது, வாய்ச்சாலும் உனக்கு பிள்ளை பிறக்காது, இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். ஆனால் ஏசப்பா எனக்கு அருமையாக அழகாக என்ன ஒரு புருஷனை எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். மாத்திரமல்ல 3 பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படியாக, சுகப்பிரசவத்தோடு பெற்றெடுக்கும்படியாக உதவி செய்தார். அப்படியாக எனக்கு முதல்ல அந்த தற்கொலைங்கிற அந்த மரணத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்தார். 2வதாக திருமண வாழ்க்கையிலே அற்புதம். அந்த அற்புதத்தை எல்லாம் நான் வேறுத்து சொன்னால் நாள் போதாது, அவ்வளோ அற்புதங்கள். அடுத்ததாக எனக்கு இந்த 25வது வயசில் டிபி வியாதின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன வியாதி? டிபி. அது காச நோயின்னு சொல்லுவாங்க, எலும்புரிக்கின்னு சொல்லுவாங்க, ஷயரோகன்னு சொல்லுவாங்க. இந்த பலகீனம், இது பேர் கேட்டாலே அருவருப்பான ஒரு வியாதி. இந்த பலகீனத்திலிருந்து ஆண்டவரை என்னை ரட்சித்து ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற்றினதும் இந்த வியாதியிலிருந்து கம்ப்ளீட்டாக எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். 30 வருடங்கள் வரையிலும் நான் மாத்திரை மருந்து டாக்டர்ஸ் எல்லாம் எங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் ஜிஹெச்சில் போய் வாங்குவாங்க, எனக்கு மட்டும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு டாக்டர்கிட்ட போனால் தான், அதுவும் இது வந்தாச்சுன்னா எனக்கு இருமல் இழுப்பு வந்தாச்சுன்னா 3 நரம்பு இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் மூச்சு விட முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலைமையிலே இருந்த என்னை ஆண்டவர் அதற்கு பிற்பாடு நான் மருத்துவமனை பக்கத்திலேயே போகாதபடிக்கு என்னை பாதுகாத்து கொண்டார். இந்த பல்லு பலகீனம், கண்ணு பலகீனம், இது கொஞ்சம் அப்படி போனனே தவிர மற்றபடி இந்நாள் வரையிலும் ஆண்டவர் என்னை சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் பாதுகாத்தார். அடுத்தபடியாக வேலை, திருமணம் முடிந்தாகிவிட்டது. என்னுடைய வாழ்க்கையிலே திருமணம் முடியாதுன்னு சொன்னாங்க, குழந்தை பிறக்க முடியாதுன்னு சொன்னால் சாத்தான். ஆனால் என்ன ஆச்சு, 2 நடந்துச்சு. வேலை கிடையாது, 2 பேருக்குமே ₹1 வருமானம் கிடையாது. என்ன செய்வதுன்னு சொல்லி பல வேதனை, மரணம் தான். நான் விஷம் சாப்பிட்டேன், அப்பவும் சாகலை. என்ன செய்வதுன்னு அப்படி இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு கிருபையா பல டிபார்ட்மெண்ட்டில்
25க்கு மேலே இன்டர்வியூவில் அட்டன் பண்ணி 7 இடங்களில் 7 டிபார்ட்மெண்ட்டில் செலக்டட் ஆகி கடைசியில் வருவாய்த்துறையில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேயே 7வது டிபார்ட்மெண்ட்டாக ஜாயின் பண்ணும்படி ஆண்டவர் உதவி செய்தார். என்ன போஸ்ட்டு? டைப்பிஸ்ட்டு. எனக்கு தகுதி இந்த டைப்பிஸ்ட் போஸ்ட்டு தான், இதோடு நான் நிறுத்த வேண்டும் அப்படின்ட்டு சொல்லி தான் நினைத்தேன். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை எந்த ஸ்தானத்தில் வைக்கக்கூடிய தேவன், அழகு பார்க்கிற தேவன், நம்மளை எப்படி வர்ணிக்கிற தேவன், நம்மை ஒரு பெற்றோரை விட அதை காட்டிலும் நம்மை சிருஷ்டித்த நம்மை உண்டாக்கின தேவன் எவ்வளவு அருமையான வல்லமை உள்ள தேவன் என்பதை நாம் அனுதினமும் ருசித்து ரசித்து அவரோடு நெருங்கி பழகும்போது தான் அந்த அன்பு என்னதென்று நமக்கு தெரியும். அப்பொழுது நான் மிகவும் வேதனையோடு சரி தட்டச்சர் போஸ்ட்லேயே டைப்பிஸ்ட் போஸ்ட்லேயே நிப்பாட்டணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஜீசஸ் எனக்கு ஒவ்வொரு தருணங்களிலும் எக்ஸாம் தேர்வுகள் எழுத வைத்து அந்த தேர்வுகளிலெல்லாம் நான் பாஸ் பண்ணி கடைசியில் முடிவிலே 3.5 ஆண்டுகள் தாசில்தார் போஸ்ட்லே நான் வேலை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். தாசில்தார் என்று சொல்வதற்கு கூட எனக்கு தகுதியே கிடையாது. அந்த தகுதி இல்லாத என்னை ஆண்டவர் ஒரு உயர்ந்த பதவியிலே கொண்டு வந்து அநேகருக்கு ஆசீர்வாதம். சிங்கிள் நயா காசு கூட நான் லஞ்சம் வாங்க மாட்டேன். யாருக்கு எந்த ஏழைகளுக்கு எனக்கு உதவி செய்வது என்று சொன்னால் அது லட்டு சாப்பிட்டதோட மேலானது. அவ்வளவு அருமையாக தேடி தேடி செய்வேன். அவங்க எல்லாரும் வாழ்த்துற வாழ்த்து இயேசப்பாவுடைய கிருபையினால இன்றைக்கு எங்கள் குடும்பம் அநேகருடைய ஜெபம் எங்களை இன்றைக்கு இந்த பூமியிலே வாழ வைத்து கொண்டு இருக்கின்றது. அப்படியாக ஆண்டவருக்கு அந்த 3.5 ஆண்டுகள் நான் தாசில்தார் பணியாற்றினாலும் அடிஷ்னல் போஸ்ட்டு மொத்தம் 7 போஸ்ட்டில் நான் பதவியிலே இருக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். அந்த பதவியிலெல்லாம் ஆண்டவர் என்னை தூக்கி கொண்டு சுமந்து சென்றார். ஒவ்வொரு பெரிய பெரிய அதிகாரிகளும் மூக்கிலே விரல் வைக்கக்கூடிய அளவிலே என்னை மிகவும் பாராட்டக்கூடிய அளவிலே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக என்னை வைத்து என்னை ஆசீர்வதித்தார், அநேகருக்கு பிரயோஜனப்படுத்தினார். அப்படியாக இருந்தது. ஆனால் எங்களுக்கு இப்படியெல்லாம் குறைப்பட்ட நேரத்திலே தான் எங்களுக்கு வீடு, சொந்த வீடு இல்லை, வாடகை வீடு. அந்த சிஸ்டர் சொன்னாங்க ஒரே வீட்டில் நான் இருக்கேன்னு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் நான் ஏன்னா சின்ன சின்ன வீடுகளில் தான் இருப்பேன். ஒரு 10 வீடு, 10வது வீடு ஐயங்கார் வீடு. அந்த ஐயங்கார் வீட்டிலே பயங்கரமான உபத்திரம். அந்த வீட்டில் மட்டும்தான் எனக்கு உபத்திரம். மற்ற வீட்டிலேருந்து வரும்போது கண்ணீர் விட்டு அழுவாங்க. அந்த வீட்டில் இருக்கும்போது நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறேன், ஏசப்பா எனக்கு ஒரு கால் சென்று குடிசை வீடு தாங்க அப்படின்னு. தருவாரா தரமாட்டாரா? ஏசப்பா இன்றைக்கு எத்தனை 2 மாடி கட்டிடத்தோடு ஆண்டவர் வச்சிருக்கிறார். மாத்திரமல்ல அருமையான ஒரு திருச்சபைக்கு நேராக என்னை வழி நடத்தினார். அந்த அருமையான இடத்தை ஆண்டவர் தந்தது மாத்திரமல்ல, பக்கத்தில் இருக்கிற அருமையான சகோதரி நம்மளுடைய பொன்னைய நாடார் பாத்திர கடக வியாபாரி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அவங்களுடைய சம்பந்தார் தான் என்னுடைய அடுத்த வீடு. அவர்கள் மூலமாய் நான் பூர்ணமாய் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய அருமையான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான பாஸ்டர் அருமையான எங்கள் ஒரு குடும்பம் போல எங்களை நேசிக்கிறதான அருமையான ஒரு திருச்சபையிலே எங்களை நாட்டி கிட்டத்தட்ட 32 வருடங்களுக்கு மேலாக அந்த திருச்சபையிலே வந்து ஆராதிக்கும்படியாக உதவி செய்தார். அருமையான ஒரு திருச்சபை. எங்கு சென்றாலும் அப்படிப்பட்ட ஒரு திருச்சபையை பார்க்க முடியாது. நம்மளை நேசிப்பதற்கு, நமக்காக ஜெபிப்பதற்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசீர்வாதங்களை தந்த, நல்ல ஒரு திருச்சபையை தந்த, நல்ல போதகர் அம்மாவை தந்த, அருமையான பிள்ளைகளை எல்லாம் கொடுத்த ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றேன். அடுத்ததாக ஒரு சாட்சி சின்னதாக சொல்கிறேன். அதாவது எனக்கு நான் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க. நான் ஊருக்கு போயிருந்தேன். எனக்கு என்னென்னா 2வது அண்ணன் பாம்பேயில் ஹைகோர்ட் லாயராக இருக்கான். அவன் பாம்பேலேருந்து வந்திருக்கான். பேசிட்டு 11 மணி வரைக்கும் இருந்தோம். படுக்க போகிறோம் 12 மணிக்கு போல். எனக்கு என்னை காட்டுக்குள்ளே ஒரு பயங்கரமாக ஒரு பூச்சி போகுது. திடீர்னு அலறுதேன். அம்மா ஓடி வந்து பார்க்குறாங்க, ஒரு உப்பு தண்ணி கரைச்சி விட்டாங்க. அது ரொம்ப குடையுது. கடைசியில் அதுக்கு முன்னாடி தான் கேள்விப்பட்டேன், ஒரு வண்டு ஒரு அம்மாவுக்கு உள்ளே போய் அது ஆப்ரேஷன் பண்ணி அவங்க அந்த மண்டோட காட்டும்போது அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ எனக்கு இது வண்டுன்னு தெரியாது. நான் ஏதோ பூச்சி பூரா அப்படின்னு நினச்சேன். அந்த அளவுக்கு வலி. அப்பா வலி வரும்போது மண்டையை போட்டு முட்டுவேன். ஆனால் ஏசப்பா ஸ்தோத்திரன்னு சொல்லுவேன்.
எல்லாரும் ஹிந்து. எங்கள் மூத்த அண்ணன் ஒரு 80 தடவையே சபரிமலைக்கு போயிருப்பான். ரெண்டாவது அண்ணன், அப்பா, சின்ன அண்ணன் எல்லாரும் போயிருக்காங்க. பொம்பளைகள் வரைக்கும் போயிருக்கு. ஆனால் நான் போகல. ஏசப்பாக்கு அப்படி ஆண்டவர் வந்து அந்த பூச்சி போயிருக்கு. பக்கத்தில் தான் ஜிஹெச், ஒரு கொஞ்சம் தூரம் தான். அப்போ ஜிஹெச்சுக்கு அன்னை பார்த்து கார் ஸ்ட்ரைக்கு நடத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் பார்த்தாச்சுன்னா டாக்டர் ஒரு நாளைக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க மாட்டாராம். அன்னைக்கு அந்த வாடகைக்கு இருந்த ஒரு அண்ணன் போய் முன்னாடி கூட்டியே அந்த டாக்டரை கூட்டிகிட்டு வந்துட்டான். கூட்டிகிட்டு வந்து அவர் நான் வந்து இப்படி இடிக்கிறேன் தலையை, என் அண்ணன்மாருங்க 2 பேரும் இடிக்காத இடிக்காத அப்படின்னு சொல்லுதாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து டார்ச் லைட் அடித்து பார்க்கும்போது சொல்லுதாரு, ஐயோ அவங்கள சொல்லாதுங்க, அவங்க எவ்வளோ வேதனைப்பட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு. ஆனாலும் நான் அந்த ஸ்தோத்திரம் சொல்கிறத விடவே இல்லை, எனக்கு வெட்கமே இல்லை. கடைசியில் அவர் என்ன கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மான்னு சொல்லிட்டு ஒரு இடுக்கி எடுத்துகிட்டு வந்து அந்த காற்றுக்குள்ளே இருந்த அந்த பூச்சியை எடுத்து விடுதாரு. அந்த ஒயிட் பேப்பரில் விட்டது அது ஃபுல்லாக ரத்தம், பிளட் அவ்வளவுக்கு குடிச்சிருக்கு. அவர் சொல்லுதாரு, ஏம்மா நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் உங்களை கைவிடலம்மா, நான் ஒரு நாளைக்கு இங்கே இருக்க மாட்டேன், இன்னைக்கு இங்கே இருக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். அந்த கொஞ்ச நேரத்தில் இன்னும் நீங்கள் கொஞ்ச நேரம் கழிஞ்சாச்சுன்னா இந்த வண்டு என்ன செய்யும், அந்த குருத்து வடி உள்ளே போய் மண்டைக்குள்ளே போயாச்சுன்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு. அப்படியே ஏசப்பா முதல்ல தற்கொலையிலேருந்து ஒரு பாதுகாப்பு, அடுத்தது பாதுகாத்தார். அடுத்தபடியாக அந்த வண்டு கடித்ததுலேருந்து ஒரு ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுத்தார். அடுத்தபடியாக ஒரு முக்கியமான சாட்சிகளை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுதேன். ஏன்னா உங்களுக்கு விசுவாசத்தில் நீங்கள் பெருகணும், இன்னும் நீங்கள் இதை விட மேன்மையான காரியங்களை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்ட்டு. என்னுடைய மகள், எனக்கு மூத்தது பையன், 2வது பொண்ணு. அந்த 2வது மகளுக்கு ஒரு 21 வயசு. அவள் பெரிய பிள்ளை ஆனதுலேருந்தே அவளுக்கு பெரிய பிரச்சனை. அதாவது எல்லாருக்கும் வழக்கமாக வர அந்த இது 2.5 மாதத்துக்கு ஒருக்கா தான் வரும். அவளுக்கு சரியான ஒரு சிம்டம்ஸே கிடையாது. அப்படி இருக்கையில் அவள் பிஏ டிகிரி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது பேர் கேட்ட டாக்டர் சீதாலட்சுமிகிட்ட போய் எங்களுக்கு ஒரு கேம்ப் போட்டிருந்தாங்க மெடிக்கல். அதில் கொண்டு போய் செக் பண்ணும்போது அவர் பார்த்துட்டு சொன்னாங்க, யூட்ரஸே இல்லை, இத்தனோண்டு யூட்ரஸ் தான் இருக்குது, அவளுக்கு குழந்தை பிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டாங்க. அவள் வாழ்க்கையே ஃபெயிலியர் அப்படின்ட்டாங்க. ஏசப்பா நான் ஆனால் ஏசப்பா கிருபையினால் அழகான பிள்ளையை ஆண்டவர் கொடுத்தார். இடிமேலே என் தலைமையில் ஒரு செய்தியும் வந்தது. நான் பைத்தியமாக ஆனேன். அவளுக்காக திருமணம் நான் பார்க்கவில்லை. ஆண்டவர் சமூகத்தில், ஏசப்பா நீங்கள் கொடுத்த பிள்ளை, உமக்கு சித்தமானால் திருமண காரியங்களை வாய்க்க செய்யுங்க, இல்லைன்னா உங்களுடைய சித்தம் போல இனி ஒரு குடும்பத்தை நான் கெடுக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்திலே அர்ப்பணித்தேன். நடந்த சம்பவம் என்ன என்று சொன்னால், ஏற்ற வேளையிலே ஆண்டவர் அருமையான ஒரு என்ஜினியர் பையனை கொண்டு வந்தார். அவங்களே நேசித்து விரும்பி ரொம்ப ரொம்ப விரும்பி கேட்டு ஒரே வாரத்தில் என்கேஜ்மெண்ட் நடத்தவும், அதே ஒரே மாதத்தில் அவளுக்கு இருந்த எல்லா குறைபாடும் நீங்கி அற்புதமாய் அவளுடைய காரியங்களை, அந்த உடல் ரீதியான காரியங்கள் ஒரு நயா பைசா செலவில்லாமல் ஆண்டவன் நேர்த்தியா. ஏன்னா அவள் நான் வேலைக்கு வந்த பிற்பாடு அவள் என்ன செய்வாள், 2 ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து எவ்ரி ஃப்ரைடே அந்த ஹாலில் இருந்து அவங்க உபவாசித்து ஜெபிப்பாங்களாம். என் மக சொன்னது ஒன்றே ஒன்று, ஏசப்பாட்ட கேட்டது ஒன்றே ஒன்று, ஏசப்பா உமக்கு சித்தமானால் இந்த திருமணத்தை வாய்க்க செய்யுங்க, இல்லைன்னா தடை செய்யுங்க, எனக்கு நீங்கள் இதை வாய்க்க செய்தீங்கன்னா அதுக்கு அடையாளமாக எனக்கு எல்லா பொம்பளைகளுக்கும் வர மாதிரி ரெகுலராக எனக்கு எல்லாமே எனக்கு இருக்கணும், அப்படியே அதுக்கு நீங்கள் அடையாளத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த மாதம் முதலே அவளுக்கு எல்லாமே சீராய் மாறிட்டு. இது நான் சொல்லுகிறது 100க்கு 100 உண்மை. ₹1 கூட அவளை எவ்வளவோ கெஞ்சினேன், அவளை அப்பா அப்படியாக கெஞ்சினேன், நீ வா நமக்கு போய் டெஸ்ட் பண்ணுவோம், மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் எடுப்போம்னு எவ்வளோ சொல்லி பார்த்தேன். அவள் கேட்கவே இல்லை. ஆண்டவர் மேலே அவ்வளோ ஒரு விசுவாசம். ஆண்டவர் என்ன செய்தார், 2.25 வருஷத்துக்குள்ளாக 2 பிள்ளைகளை சுகப்பிரசவத்தோடு பெற்றெடுக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். நம்முடைய ஆண்டவர் இருக்கிறவைகளை இல்லாமல் பண்ணுவார், இல்லாதவைகளை என்ன செய்வார், உருவாக்குகிற தேவன். இதை தான் அவள் வாழ்க்கையில் அவள் எப்பவும் சொல்லவும் செய்வார். அப்படி ஒரு விசுவாச பிள்ளையை ஆண்டவர் தந்தை இந்நாளிலே அவள் அருமையாக ஆண்டவர் சென்னை பட்டணத்திலே அவள் நன்றாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக, அவளுக்கு மாத்திரமல்ல அநேகருக்கு ஆறுதல் கொடுக்கிறவளாகவும் இன்றைக்கு அவளை ஆண்டவர் வைத்திருக்கின்றார். அடுத்தபடியாக என்னுடைய மகனுக்கு 2019 ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. இவர்கள் எல்லாரும் பார்த்தார்கள். மரித்தான்
போனான் என்று சொல்லித்தான் எல்லாரும் செய்தி. அந்த ஆக்சிடெண்ட் யார் ஏற்பட்ட இடத்திலே அந்த மனிதர் மரித்து போனார் அப்படி என்று சொல்லி. ஏன்னா முடி கொஞ்சம் வெளுத்திருக்கும், சரீரம் கனத்த சரீரம். அதனால் வயசானவங்கன்னு நினச்சிட்டு எல்லாரும் அந்த ஆள் மரித்து போனார் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. எங்கள் ஊர் பகுதியில் ஊருக்குள்ளேயே எல்லாருக்கும் அந்த செய்தி தான். வாலிபர்கள் எல்லாம் துக்கமுகத்தோடு தான் வந்து நின்றார்கள். ஆனால் நான் ஜிஹெச்சில் சென்று பார்க்கும்போது இது கனவா நனவா என்று தெரியவில்லை. ஜீசஸோடு பேச ஆரம்பித்தேன். கண்ணீர் விடவில்லை, கதறவில்லை, ஒப்பாரி வைக்கவில்லை. அங்கே ஒரே ஒப்பாரியும் கூச்சலுமாக தான் இருந்தது. ஏனென்றால் அநேக விபத்துக்கள், ஆக்சிடென்ட்டு அதன் நிமித்தமாக. ஆனால் நான் ஆண்டவரோடு பேசினேன். ஆண்டவரே, மரணம் என்று சொன்னால், அதாவது அது வந்து எல்லாருக்குமே உள்ளது. பிறப்பு என்று சொன்னால் மரணம் என்று உண்டு. நீங்கள் இன்றைக்கு என் பிள்ளையை நீங்கள் எடுத்தீர் என்றால் ஒன்றுமில்லை. நானும் நாளைக்கு நான் உண்டு வர வேண்டியவள் தான். ஆனால் ஒன்று, என்னுடைய சொந்தக்கார எல்லாருமே, என் சகோதர சகோதரிகள் எல்லாருமே விக்கிரக ஆராதனையிலே இருக்கின்றவர்கள். அவர்கள் மத்தியிலே என் மூலமாக என்னுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. இந்த ஒன்றே ஒன்று தான் எனக்கு வேண்டும். நீங்கள் என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாத என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபித்தேன். ஆண்டவர் என்ன செய்தா தெரியுமா? 17 நாட்கள் அவன் ஐசியூவில் இருந்தான். 3 நாட்கள் கண் முழிக்காமல், பேசாமல், அசையாமல் அசைவற்று கிடந்தான். 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை அவனை வைத்துவிட்டு நாங்கள் திருச்சபைக்கு வந்துவிட்டோம். அவனோடு கூட ஆண்டவர் அற்புதமாய் சென்னையில் இருந்த மருமகன் அந்த கிறிஸ்மஸை ஒட்டி வந்திருந்தார்கள். அவர் இருந்தார். நாங்கள் எல்லோரும் அந்த ஆராதனை செய்தோம். ஆராதனை செய்து முடித்து விட்டு கடந்து ஒரு 3 மணி நேரம் இருக்கும் கழித்து எல்லாரும் சபை மக்கள் கொஞ்சம் பேர் நாங்கள் எல்லோரும் நேர்முழங்கள் நின்று ஜெபிக்கிறோம். ஆண்டவன் கண்முழித்து விட்டான் அப்படி என்று செய்தியை கேட்டோம். ஆண்டவர் இன்றைக்கு அவனை ஜீவனோட ஆண்டவர் சாட்சியாய் வைத்திருக்கின்றார். அடுத்தபடியாக எனக்கு ஒரு வசனத்தின் மேல் அவ்வளோ தாகம். 2014 ஏப்ரல் மாதம் நான் ரிட்டையர்ட் ஆனேன். அதுக்கு பிற்பாடு இந்த வசனத்துக்கு மேலே ஒரு பற்றுதல். என்ன செய்தேன்? வசனம் படிக்க மனசில் நல்லா பதியுது. எங்கே போய் இருந்தாலும் அந்த வசனம் கிரியை செய்து, எங்கே போனாலும் அந்த வசனம் என்னோட பேசுது. அப்போ ஆண்டவர் பேசினார், சரி உணர்த்தினார், நீ வசனத்தை படித்து அதை என்னுடைய நாம மகிமைக்கு என்று பிரஸ்தாபப்படுத்து அப்படி என்று சொல்லி அப்படியே நான் படிக்க ஆரம்பித்தேன். 1 முதல் 128, மொத்தம் 150 சங்கீதத்தில் 128 சங்கீதங்களை மனப்பாடம் பண்ணவும், ஏசாயாவிலே 4 அதிகாரங்கள், அடுத்தது புதிய ஏற்பாடிலே கொஞ்சம் ஒரு 150 வசனங்கள், இப்படியாக இந்நாளிலே 2000க்கு மேலான திருவசனங்களை மனதில் பதித்துக்கவும் 1713 வசனங்களை யூடியூப்பிலே பதிவிடவும் ஆண்டவர் உதவி செய்தார். மாத்திரமல்ல 205 நாட்களிலே இந்த வேதாகமத்தை கையினால் எழுதி முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு பக்கம் எழுதுறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். ஆனால் என் கையை பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் பார்த்தா ஆச்சரியப்படுவாங்க. என் கரம் 2 கையும் பலகீனமான கை, நரம்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டது. இந்த பாதிக்கப்பட்ட அந்த கையை வைத்து தான் இந்த வேதாகமத்தை முழுதுமாய் எழுதி முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இப்படியாக என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களையெல்லாம் செய்து, இன்னும் நான் சொல்ல போனால் ஏராளம். ஒரே ஒரு சாட்சி மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக வடக்கு விஜயநாராயணத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். விஜயநாராயணம், அதாவது அங்கே வந்து பெண் பிள்ளைகளை யாரையும் போட மாட்டாங்க, அவ்வளோ மோசமான ஊர். அந்த ஊரில் போடும்போது என்னிடத்துல சொன்னாங்க ஒரு சகோதரி, ஏக்கா நீங்கள் இவ்வளவு பக்தியாக இருக்கிறீங்க, அங்கே பெருமாள் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலில் தேர்காலுக்கு எண்ணெய் அடிக்கிறது அந்த ஆரையுடைய கட்டு நீங்கள் செய்வீங்களாக்கா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு ஒன்றுமே ஓடலை, ஒரு திகில், ஒரு பயம். ஏன்னா நாங்கள் ஜெபம் பண்ணி அந்த கலெக்டரேட்டில் ஒர்க் பண்ணும்போது லன்ச் டைமில் நாங்கள் ஒரு 10-12 பேர் கூடி ஜெபம் பண்ணுவோம். அப்போ எல்லாம் அர்ப்பணித்து தான் எல்லாம் கேட்டது ஏசப்பாட்ட. ஆனால் ஏசப்பா எனக்கு என்ன விஜயநாதத்துக்கு தந்தோடனே சங்க ஆட்களே எனக்காக போராட போனாங்க. நான் சொன்னேன், யாரும் எனக்காக போராட வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் கடைசியில் அங்கே போய் நான் ஜாயின் பண்ணினேன். ஏசப்பாவுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தேன். உண்மை இல்லாமல் நீர் அறியாமல் எனக்கு இந்த போஸ்ட்டுக்கு இல்லை, நான் அதனாலே கடந்து செல்கிறேன், ஏசப்பா நீங்கள் பார்த்துக்கிடுங்கன்னு. நிஜமாக சொல்கிறேன், என்னுடைய பீரியடு 2 வருஷம். ஆனால் 2.25 வருஷம் அந்த இடத்துல பணியாற்றும்படி ஆண்டவர் உதவி செய்தார். இந்த 2.25 வருஷத்திலும் அந்த பெருமாள் கோயிலில் திருவிழா நடக்கவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அந்த கோயிலில் உள்ள ஒரு முக்கியமான பஞ்சலோக சிலை நான் போவதற்கும் கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக அது களவு போயிருக்கிறது. அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள், டெல்லியிலே வைத்திருக்கிறார்கள். இப்போ இன்னும் பயமுறுத்திட்டே இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு 6 அடிக்கு போல உள்ள ஒரு உயரமான ஊர் தலைவர், மனிதர் வந்து நின்று என்னிடம் சொல்கிறார்,
மேடம் உங்களுக்கு தெரியுமா திருவிழா நடக்க போகுது, இந்த ஊர்க்கட்டு என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. என்ன தெரியும் அப்படின்னு. என்ன அது? ஆமாம் என்ன நீங்கள் தான் சொல்லுங்களேன் அப்படின்னு. அது இப்படி தேர்காலுக்கு எண்ணெய் அடிக்கிறது இந்த ஆரையுடைய கட்டு அப்படின்னு. சமயம் வரும்போது பார்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சு வச்சுட்டேன். ஆனால் வந்தது நான் இருக்கும்போதே தண்டவரெல்லாம் தலையேறி போட்டுட்டான். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால் நான் கடந்து வரும் வரையிலும் அந்த கோயிலில் அந்த திருவிழா நடக்காமலே ஆண்டவர் என்னை பாதுகாத்து என்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு என்னை ஆண்டவர் பாதுகாத்தார். அப்போ நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ வல்லமையுள்ள தேவன் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அடுத்ததாக இப்பொழுது ஆண்டவர் எனக்கு ஓடி போய் வேலை செய்ய முடியலை, ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியலை. சரி நிறைய தாகம் இருக்குது, சாட்சி போய் நிறைய இடங்களுக்கு சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் எங்கள் வீட்டில் யாராவது வாடகைக்கு ஒரு 3 வீடு வாடகைக்கு சின்ன வீடு வாடகை கொடுத்துருக்கேன். அதில் ஜனங்கள் வரும்போது என்ன செய்வேன்னா நல்லா ஹிந்துவா கிறிஸ்டியனான்னு கேட்பேன். ஹிந்துன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு சத்தியத்தை சொல்ல முடியாது, ஆண்டவர் உதவி செய்வார். அப்படி ஆண்டவர் அந்த சுவிசேஷ பணியை செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். இப்பொழுது வீட்டில் இருந்து கொண்டு மேட்டை பின்னி அது எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்வமாக இருந்தது. யூடியூப்ல பார்த்து செய்ய ஆரம்பித்தேன். இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஆண்டவருக்காக அந்த காணிக்கை அந்த மேட்டை விற்பனை செய்து அதில் வருகிற வருமானத்தை யாருக்கு? ஏசப்பாவுக்கு. அப்படியாக செய்து அதை செய்யும்படியாக ஆண்டவர் உணர்த்தி இப்படியாக இன்னும் எவ்வளோ நற்கிரியைகள் இன்னும் செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக உழைக்கணும், ஆண்டவருக்காக என்னை அர்ப்பணிக்கணும்னு சொல்லி நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற மாத்திரமல்ல, ஒரு சாட்சி விட்டுப்பட்டு போச்சு. 9 வருடங்கள் ஆகி என் பையனுக்கு குழந்தை இல்லை. அப்படி இருக்கும்போது தான் 2014 நான் நவம்பர் மாதம் ஒரு பொருத்தனை பண்ணினேன். என்னுடைய ஜுவல்ஸை நான் 5 பவுன் நகை போட்டிருந்தேன், செயின், ஒரு 1/4 பவுன் கம்மல் மட்டும்தான். இதை ஏசப்பா உமக்கு நான் திருச்சபைக்கு அர்ப்பணிப்பேன், என் பிள்ளைக்கு ஒரு பேரனோ பேத்தியை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணினேன். நான் ஆண்டவருடைய கிருபையினாலே பிப்ரவரி மாதம் 2015ஆம் ஆண்டு அவள் கருத்தரிக்க உதவி செய்தார். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அருமையான ஒரு பேரனை ஆண்டவர் கொடுத்தார். 9 வருடங்கள் கழிந்து அவனுக்கு அந்த பிள்ளையை ஆண்டவர் கொடுத்து உதவி செய்தார். இந்நாட்களிலே அவன் மூலமாக எங்கள் குடும்பம் முழுவதும் மூலமாக ஆண்டவருடைய திருநாமம் இன்றைக்கும் மகிமைப்பட்டு கொண்டு அவருக்கென்று சாட்சியாக நிற்கும்படி உதவி செய்தார். இதே வேளையிலே சாத்துருவும் எங்களுக்கு விரோதமாய் பயங்கரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கின்றான். ஆனால் சாத்தானா ஆண்டவரா? யார் ஜெயிப்பா? ஆண்டவர் தான் ஜெயிப்பாங்க. அப்படியாக ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நாங்கள் இன்றைக்கும் ஒரு ஜெயமுள்ள ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை ஆண்டவர் தந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். ஆண்டவருக்கே சகல துதி கனம் மகிமை யாவற்றையும் செலுத்துகிறேன். இதுவரையும் பொறுமையோடு என்னுடைய சாட்சியை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை செலுத்துகின்றேன். நான் கட என்று சொன்னேன், ஏனென்றால் டைம் இல்லை, நான் நிறுத்தி நிதானமாக சொல்ல முடியும். ஆனால் நான் வேகமாக சொன்ன காரணம் என்னன்னு சொன்னால் கொடுக்கப்பட்ட நேரம் 1/2 மணி நேரம், அதுக்குள்ளே தான் முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நன்றி.